சாய் சச்சரிதம் அத்தியாயம் 36 பார்ட் 1. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா அவர் பக்தர்களுடைய கருமாவை எப்படி சரி செய்கிறாரு, அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொடுக்குறாரு பக்தர்களுக்காக பாபா அப்படின்னா, அதாவது கருமாவை போக்கி அவங்க வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படின்றது தான் இன்னைய தலைப்பு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி என்ன லீலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபா நம்மக்கிட்டேருந்து கர்ம வினையை எப்படி போக்குறாரு, பாபான்னு இல்லாமல் எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எப்படி கர்ம வினையை போக்குறாரு. அதே சமயம் எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி, கடவுள் வந்து அவர்கிட்ட மட்டும் வாங்கினாரு என்கிட்ட வாங்கலன்னு சில ஒரு இது இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த லீலை மூலியமாக அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து 2 பேர் வந்து கோவாலேருந்து 2 பேர் வராங்க. 2 பேர் வந்து பாபாவோடைய சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு, அதாவது ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு, பாபா வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்குறாரு, எனக்கு 15 ரூபா கொடு அப்படின்னு சொல்லும்போது உடனே 15 ரூபா வாங்கிக்கிறார். இன்னொருத்தர் கூட வந்திருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 35 ரூபா தட்சிணை கொடுக்குறாரு. ஆனால் பாபா வாங்கவே இல்லை. அது இது மாதிரி சில விஷயங்கள் நிறைய பேருக்கு கோயிலில் போகும்போது சில பேருக்கு பூ கொடுத்தாங்க, எனக்கு பூ கொடுக்கலன்னு நம்மளுக்கு இருக்கும். பட் இதுதான் இந்த விஷயத்துல நம்மளுக்கு புரியும். அப்போ அவர் காசு வாங்கின அப்போனே ஷாமா பார்த்துட்டு கேட்குறாரு, பாபா ஏன் பாபா ஓர வஞ்சனை பண்ணுறீங்க? 2 பேருமே இருக்கிறாங்க, 2 பேருமே தட்சிணை ஒரே மாதிரி தானே வந்தாங்க, அவங்க 2 பேருக்குமே நம்ம கொடுக்கணும்ல, அப்போ நீங்கள் ஏன் பாபா இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னே அப்போனே பாபா சொல்கிறாரு, உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு ஷாமா கிட்ட கேட்டு. அதாவது நான் இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன இது, எனக்கு குழந்தை குட்டி யாராவது இருக்கா இல்லையா, எதுவுமே கிடையாது. இந்த மசூதியில் இருக்கிற ஒரு மகாமாய், அந்த மகாமாய் கேட்கறதுனால தான் நான் வாங்குறேன், இல்லைன்னா எனக்குன்னா இது தேவையா, எனக்கு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சொல்கிறாரு, அதாவது அவர் வந்து கரும கணக்கை நான் கழிக்கிறேன், அவர் ஒரு சில கடன் பட்டிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பாபா ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு ஏழ்மையில் இருந்தார், நான் இப்போ வாங்கினவர் ஏழ்மையில் இருந்தப்போ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கினாரு. பிரார்த்தனை பண்ணி எனக்கு ஒரு 15 ரூபா எனக்கு வந்து சேலரியில் எனக்கு பணம் ஒரு வேலை வேணும் அப்படின்னு வேண்டினார். வேலை வந்த உடனே நான் அந்த வந்து முதல் மாதம் சம்பளம் கொடுக்குறேன், மாதம் வந்து ஒரு முதல் மாதம் 15 ரூபா அந்த எந்த சம்பளம் வருதோ அதை கொடுக்குறேன்னு வேண்டிக்கினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவருக்கு வேலை வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு 700 ரூபா ஏறிடுச்சு. 700 ரூபா ஏறியும் அவர் வந்து காசு கொடுக்கவே இல்லை, அந்த காணிக்கையே செலுத்தவே இல்லை. அப்போ தொடர்ந்து கண்டினியூ அவர் வந்து ரொம்ப வசதியாகவோ அதை மறந்துட்டார். மறந்தனால்தான் அவரோட காணிக்கையை வாங்கிறதுக்கு தான் நான் அவர்கிட்ட தட்சணையை வாங்கினேனே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நான் அவர்கிட்ட வாங்கலை அப்படின்னு சொல்லி இந்த லீலையை முடிக்கிறாங்க. அப்போ பாருங்க, பாபா ஒரு விஷயத்த செய்கிறாரு, ஒரு கோவிலில் ஒருத்தவங்க நடக்குது அப்படின்னா அவங்க கரும வினை போகுது அப்படின்னு நம்ம அதனால் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நம்மளுக்கு அது நடந்ததுன்னா நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த லீலையை நான் முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த லீலைக்கு போகலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பாபா ஒருத்தருக்கு உதவுனாரு, 30,000 தொலைந்ததை எப்படி பாபா உதவுனாருன்னு இப்போ இந்த லீலை மூலியமாக தெரிய வரும். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடற்கரை ஓரமாக தங்கியிருக்கிறாரு. தங்கும் போது அங்கே ஒரு வீட்டில் இருக்கிறவர் வந்து என்ன பண்ணால், ஒரு மாளிகை மாதிரி இருந்தது, சாப்பாடெலாம் வயிறு நிறைய சாப்பாடை போட்டு நீங்கள் தங்குங்கன்னு சொல்லி அவர் இட்டுட்டு போய் உள்ளே வந்து படுக்க வச்சுருக்காரு. நல்லா படுக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா, அவர் ஒரு 30,000 அந்த போனவர் 30,000 வச்சுருந்தாரு, அந்த 30,000 அவர் எடுத்துக்கிட்டார். எடுத்துட்டு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 15 நாளைக்கு புலம்பிகிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி என்னோடய காசு போயிடுது, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு தெரியல, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வழியில் நடந்து போகும்போது ஒரு 15 நாளுக்கு அப்புறம் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழிபோக்கன் பக்ரி வரார். அந்த பக்ரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கினாரு. இந்த மாதிரி எனக்கு காசு தொலைஞ்சிச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, உடனே அவர் சொல்கிறார், பக்ரி நான் ஒரு ஆளை சொல்கிறேன், அவரை போய் நீ அவரை முழுமையாக நினச்சி உன்னுடைய ஏதாவது உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ விட்டு கொடுத்து அந்த விஷயத்த நீ வந்து கண்டிப்பாக உனக்கு அந்த 30,000 நீ தொலைச்ச அந்த பணத்தை உனக்கு மீட்டு தருவார். ஏதாவது ஒரு உணவை விட்டுக்கூட, அது கிடைக்கிற வரைக்கும் நீ விட்டுக்கூடன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவர் விட்டு கொடுத்துட்றாரு. விட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு பணம் கிடைக்குது. பணம் கிடைத்ததுக்கப்புறம் அவர் ஷீரடிக்கு போக ஆசைப்படுறாரு. ஏன்னா அந்த ஃபக்ரி வந்து இந்த பாபாவை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கப்பலில் ஏற பார்க்குறாரு. சரி கூட்டமாக இருந்தாலும் அங்கேருந்து யாரோ ஒரு ஆள் வந்து
அவரை உள்ளே ஏற்றி இட்டு போய் அவருடைய ஷீரடி பயணத்தை தொடர்றாங்க. அப்போ ஷீரடிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாபா வந்து எல்லாருக்கும் விருந்து அழைக்க சொல்கிறாரு ஷாமா. அப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாபாவை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. அதில் வந்து இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் பணத்தை தொலைச்சிட்டேன், நான் விட்டு கொடுத்த பொருளை அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி பணத்தை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து ஷாமா யோசிக்கிறாரு, எப்படி இந்த மாதிரி பாபாவால் பண்ண முடியும்? இவர் இங்கே இருக்கிறார் ஷீரடியில், அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எப்படி இந்த மாதிரி கடல் கரைக்கு போய் அவரை கூட்டிகிட்டு வந்து எப்படி இந்த மாதிரி செய்ய முடியும்னு எல்லாம் ஆச்சரியமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நானும் தத்தாதாரி, அதாவது கோவாவுக்கு போயிருந்தப்ப ஒரு 15 ரூபா சம்பளம் வேணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு கடவுள் கொடுத்துருந்தாரு. அதை நான் வந்து கடனை வந்து கொடுக்க மறந்துட்டேன். அவங்கவுங்கள விஷயங்களை சொல்கிறேன். அதாவது பாபா ஷீரடியிலே இருந்தாலும் எல்லாரோடைய பார்வையும் அவர் மேலே தான் இருக்குது. அவர் வந்து எல்லாரோடைய கடனையும் தீர்த்துறாரு. அதாவது சில டைமில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பூவோ காசோ கொடுக்கல, இல்லை இது பண்ணலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அவங்களோட கர்ம கணக்கு தீர்க்கப்படுகிறது. கர்ம கணக்கு தீர்ப்பதுனால அவங்க வாழ்க்கை மாற்றம் அடையுது. அதுமாதிரி உங்ககிட்ட யாராவது எதாவது கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் கர்ம கணக்கும் தீர்க்கப்படுகிறது. பாபா அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு பணத்து மேலேயே எது மேலேயே அவருக்கு ஆசை இல்லை. ஸோ இந்த லீலை மூலியமாக நான் இதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த லீலைக்கு போகலாம் வாங்க.